விசேஷமான நாள் என்ன வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. பசங்க நல்லா படிக்கணும், நல்லா மதிப்பெண் பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆலயத்தில் லட்சுமி ஹோமம் பண்ணிட்டு இருக்கு. வருஷம் அதை முன்னிட்டு நல்ல மதிப்பெண் பெறணும், நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம லட்சுமி ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றது அம்மாவோட ரோஜ நாள், அது ஒண்ணு. அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா காலையில மகளிருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணாங்க, மகாலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு அபிஷேகம் அலங்காரம் தீவாரம் பண்ணிருந்தாங்க. அது ஏன் சொல்ல வரேன்னா ஒரே நாள்ல வந்து மகாலட்சுமியுடைய அனுபவம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். அதே சமயத்துல லட்சுமி தட்சிணாவும் சரஸ்வதியும் வந்திருக்கு. எல்லாம் உங்களுடைய ஒரு அனுபவம் ஐக்கியம் வந்தாங்க. ஆலயத்துல எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்கு, வெள்ளிக்கிழமை சேர்ந்திருக்கு. லட்சுமியுடைய அனுகிரகம் கல்வியும் கிடைக்கிறது. உள்ள படிக்குமா படிக்க விட்டு உள்ள அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். இதே மாதிரி எப்பொழுதும் எல்லா மக்களும் சிறப்பா இருந்து கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம். இதை பாத்தீங்கன்னா லட்சுமி ஐக்கிரியவர் அப்படின்றது எப்படி அவதாரம் எடுக்கப்பட்டார், கல்வினா என்ன அப்படின்றத ஒரு சுருக்கமா பார்ப்போம். லட்சுமி ஐக்கிரியர் என்ன கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணுடைய ஒரு அவதாரம் தான். அது என்ன பண்றாரு, முன்னொரு காலத்துல பிரம்மாவிடம் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் இருக்கு. அவர் இருந்திருக்கும் போது மதுசூதனன் கைதவன் என்ற 2 அசுரர்கள் என்ன பண்றாங்க, பிரம்மாவிடம் இருந்து வேதங்களா எடுத்துக்கொண்டு சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாம் ஒளி வச்சிருக்காங்க. ஒன்னே பிரம்மாவுக்கு ஒன்றும் புரியல, எல்லாம் கொண்டு போயிட்டாரு. என்ன அணக்கிறது முடியாது செய்வாங்க. அதாவது சத்து நல்ல எண்ணம் உள்ளவங்க நல்ல காரியம் செய்வாங்க, கெட்ட எண்ணம் கெட்ட செய்வாங்க. அதனுடைய எண்ணங்கள் அப்படிதான். அவங்க எல்லாத்தையும் ஒளி வச்சிடறாங்க. உடனே பிரம்மா என்ன பண்றாரு, விஷ்ணுகிட்ட போறார். விஷ்ணுகிட்ட போய் சொல்றார், என்ன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சொல்லி இருக்கு. பிரம்மா கலைத்தல், விஷ்ணு காப்பாற்றுதல். யார் காப்பாற்றிட்டு இருக்கார், யார் போர் போடினா விஷ்ணு தான். விஷ்ணு ஸ்திரீ பேரு. அடுத்து சம்ஹாரம், யார் அழித்தல் அப்படின்னு மாதிரி தான் ருத்ரன். அப்படி உடனே என்ன பண்ற, பிரம்மா மகாவிஷ்ணுகிட்ட போய் சொல்றாங்க, மதுகையிலவன் அப்படின்ற அசுரர்கள் நடந்து வந்த வேதங்கள் புராணங்கள் கல்விகள் எல்லாம் கொண்டு போய் ஒளி வச்சுட்டாங்க, நீங்க தான் வீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே மகாவிஷ்ணு என்ன பண்றார், அப்பதான் லட்சுமி ஐக்கிரி அவதாரம் எடுக்கிறார். லட்சுமி ஐக்கிரியருடைய அவதாரம் எடுத்து சமுத்திரத்துல சென்று கடல்ல போய் அந்த அசுரர்கள் 2 பேரையும் ஆட்கொண்டு அவரிடம் இருந்த வேதங்கள் புராணங்கள் கல்விகள் எல்லாம் கொண்டு பிரம்மாவை சேர்க்கிறார். பிரம்மா ரொம்ப சந்தோஷம். சரி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் வர்றார். என்ன சொல்ல வரேன்னா, கல்விக்கு தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி எப்படி முன்னு வரும், அதே மாதிரி ஐக்கிரியரும் கல்விக்கு ரொம்ப முக்கியமானவர். நம்ம நல்ல கல்வி படிப்பு வரணும், ஞானம் வரணும் அப்படின்னா நம்ம ஐக்கியமை. அது மட்டும் இல்லாமல் அகத்திய மகர்ஷி தெரியும். அகத்திய மகர்ஷின்றவர் முக்காலத்தில் உணர்ந்தவர், நடக்க போவது நடந்தது எல்லாமே அறிந்தவர். அவருக்கு யாரு குரு அப்படின்னா லட்சுமி ஐக்கியவர் தான் அவர் குரு. அப்படிப்பட்ட ஐக்கியவரை நம்ம நல்லா படிக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்லா மாற்று பெறணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வேண்டிப்போம். சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்கு. அப்பா அம்மா குரு தெய்வங்கள் இவங்கெல்லாம் போட்டுக்கிறவர்கள். இவங்க நம்ம மதிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்காக இவர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அருமானப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வணக்கத்துக்குரியவர்கள். சாஸ்திரங்கள் ஸ்லோகம் சொல்லியிருக்கு, அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாந்தர ராகயா சக்ஷூர் முன்மீலம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அஜ்ஞானம் திமிராந்தஸ்ய, அதாவது இதழை போக்கி, அஜ்ஞானம் என்ற இதழை போக்கி ஞானாந்தர ராகயா தீபம் என்ற விளக்கு ஏற்றி வைக்கிறார்கள். அதாவது இன்னும் மொழிப்படி சொல்லணும்னா, ஒரு ரூம் இருட்டா இருக்கு, தீபம் ஏற்றி வைக்கிறோம், அந்த ரூமே பிரகாசமா ஆயிடுது. அதே போல நமக்கு